ராஷ்மிகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கவர்ச்சியை காட்டி நடிச்சிருக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க வந்து நான் கேட்டால் அவங்கள ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் இவங்கள லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, அவங்கள லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, அவங்கள லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாழ்க்கை பாழாச்சு இந்த நடிகையால் அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து ஒரு கருத்து இருக்குது. இந்த தம்பி இருக்கார்ல ஒரு காந்தாரா படத்தை நடிச்சார ரிஷப் ஷெட்டி கிட்ட கூட இவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த தொடர்பு இருந்துன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு நிறைய லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் இருந்து அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன்லேயே அப்படியே ரிஜெக்ட் பண்ணவெல்லாம் வந்து ஒரு பக்கம் கல்யாணம் ஆக சுற்றிட்டு இருக்கிறானுங்க, இல்லை வந்து ஏற்கனவே இருக்கிற பொண்டாட்டி இழந்து சுற்றிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் சொல்லும் போது பிரம்மாண்டமான திருமணம் கேட்டிங்களா, மிகப்பெரிய வந்து எவ்வளோ சார் வரும் அதான் வரலாங்க எல்லாம் வந்து இந்த நீங்கள் ஏதோ இந்த நகை இந்த ஏற்பாடு கேட்குறீங்களா இல்லை செலவுகள் கண்டிப்பாக நான் நிச்சயமாக வந்து ஒரு 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக இல்லை 100 கோடி 50 கோடி அது பெரிய பிரம்மாண்டமான மணமகள் வந்து மேக்கப்புக்கே வந்து 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுற சில கல்யாணங்கள்லாம் இருக்குது சாதாரண குடும்பங்களில். அப்போது ராஷ்மிகா எவ்வளோ நடக்கும்? நம்மளாம் என்ன செய்வோம் கேட்டால் வந்து டெக்கரேஷன் சொல்லுவோம், அவங்க ஆர்ட் டைரக்டர் போட்டு தான் வந்து அது வேலையை நடக்கும். ஆமாம் செட்டிங் போகிறாங்கல்ல அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல் வரவங்களுக்கு அத்தனை பேருக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் எவ்வளோ பேர் வராங்களோ அப்போ விஐபி விருந்து செலவினங்கள் இப்படி ஏகப்பட்ட செலவினங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கான்ட்ராக்டர்கள் தான் எடுத்து செய்வாங்க, சும்மாலாம் கிடையாது. அதனால் வந்து எப்படி ஏற்பாடு நடக்கும்னு பார்த்தேன். ஹெலிகாப்டர்லேருந்து வான வேடிக்கை பண்ணுற மாதிரி பணம் தான் எல்லாம் பண்ணலாம். எல்லா மினிஸ்டரோட சார் மோடியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அமித்ஷா வந்தாலும் ஆச்சரியப்படுறது. ஏன்னா அவ்வளோ இது ஆந்திராவில் இருக்க மினிஸ்டர், தமிழ்நாட்டில் இருக்க மினிஸ்டர், கர்நாடகா, ஏன்னா இவங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஸ்டார். தமிழ்நாட்டிலேருந்து கூட போவாங்க நிச்சயமாக. கோலிவுட்டு, பாலிவுட்டு, மல்லுவுட்டு, டோலிவுட்டு, சாண்டல்வுட்டு, ஸோ ஹாலிவுட்டு கூட வரலாம். தமிழ்நாட்டில் நடந்த சில நடிகைகளோட கல்யாணத்தோட ராஷ்மிகா கல்யாணம் வந்து வேறு லெவலில் நடக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு சேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது வந்து ராஷ்மிகா விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். வர 26ஆம் தேதி நிறைய செய்திகள் வந்திருக்கு, தவிர்க்க முடியாமல் இதை சொல்லக்கூடிய சூழல் நீங்கள் கேட்டதா சொல்கிறேன். இன்விடேஷன் வந்து பிஆர்ஓக்கள் மூலமாக வரும்போது எனக்கும் கூட வந்துச்சு, ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. போகிற ஐடியா இல்லை, பட் ஆனால் வந்து அப்படி இப்படி சுற்றி ஒரு இன்விடேஷன் நமக்கு வந்திருக்கு. எனக்கு போகிற ஐடியா இல்லை. அவ்வளோ இங்கேருந்து போனோம்னா இங்கே ஏகப்பட்ட நமக்கு புடுங்கல் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 10 ஃபோன் இருக்குது, 10 இன்டர்வியூ இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம போனோம்னா 2 நாள் ஆயிரும்ல. ஸோ நல்லபடியாக நடக்கட்டும் திருமணம். நல்ல ஆர்டிஸ்ட் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சிருக்கேன் ராஷ்மிகா பொறுத்தவரைக்கும். ஜெய்ப்பூரில் திருமணம், மார்ச் 4ஆம் தேதி ரிசப்ஷன். ஆமாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான முறையில் வந்து செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக. எப்படி இருக்குது? எல்லா வுட்டும் வரும், கோலிவுட்டு, பாலிவுட்டு, மல்லுவுட்டு, டோலிவுட்டு, சாண்டல்வுட்டு, ஸோ ஹாலிவுட்டு கூட வரலாம். ஏன்னா ரெண்டுமே பெரிய ஆர்டிஸ்ட்ன்றதுனால வரலாம். பட் ராஷ்மிகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா சில படங்களில் நீங்கள் சொல்லலாம் வந்து கவர்ச்சியை காட்டி நடிச்சிருக்கிறாங்க சொல்லிட்டு. கவர்ச்சி காட்டலாம், தப்பு, ஆபாசமாக தான் நடிக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச புஷ்பா படத்தில் அவங்களுடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் சரி செகண்ட் பார்ட்லேயும் வந்து அந்த கேரக்டரோட அப்படியே ஒன்றி போயிருந்தாங்க. ஸோ புஷ்பா படத்துக்கு பிறகு தான் எனக்கு வந்து ராஷ்மிகானா வந்து இவங்க தான் ராஷ்மிகாவா அப்படின்ற பொண்ணு தானா அப்படின்றது எனக்கு தெரியும். வாரிசுலாம் இப்போ தெரியல. தெரியும் எனக்கு. மற்றவர்கள் சொல்கிறேன்ல, இப்போ இந்த நிறைய இந்த டுபாகூர் நடிகைன்னா நான் பேர் சொன்னால் உங்களுக்கு பிரச்சனையாயிடும். இப்போ இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய டுபாகூர் நடிகைகள்லாம் இருக்காங்களே, டுபாகூர் நடிகைகள், அந்த நடிகைகள்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருக்கும்போதே இது நான் இவனை லவ் பண்ணேன் காட்டி விட்டுட்டேன், அவனை லவ் பண்ணேன் காட்டி விட்டேன், இவங்க மேலே கூட சில இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த தம்பி இருக்கார்ல ஒரு காந்தாரா படத்தை நடிச்சார ரிஷப் ஷெட்டி கிட்ட கூட இவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த தொடர்பு இருந்துன்னு சொல்கிறாங்க. அது சரியாக வெளியே தெரியல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து ஒரு டுபாகூர் நடிகை இருக்கிறாங்க இங்கே தமிழ் சினிமாலேயே. அவங்க எல்லா சினிமாவும் நடித்தவங்க தான் பரவலாம். அவங்க வந்து நான் கேட்டால் அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்துச்சு. இது நான் கேட்டேன் இவங்கள லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, அவங்கள லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, அவங்கள லவ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாழ்க்கை பாழாச்சு இந்த நடிகையால் அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து ஒரு கருத்து இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை. ராஷ்மிகாவை பொறுத்த வரைக்கும் வந்து யார் குடும்பத்தையும் கெடுத்தா மாதிரிலாம் இல்லை. லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த விஷயத்தை அப்படி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இன்னும் முடியல இல்லையா. எந்த விதமான வந்து ரசனா வந்து வதந்திகள் எதுவும் இல்லை. இவங்க லைஃப் கெட்டு போச்சுங்க, இவரை வந்து கொஞ்ச நாள் இவங்க கூட சுற்றிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யா மேலேயே இருக்குது தெரியும்ல உங்களுக்கு, ஐஸ்வர்யா ராய் மேலே
அவங்களோட டேட்டிங்கில் இருந்தாங்க, இவங்களோட டேட்டிங்கில் இருந்தாங்க சொன்னேன். ஸோ ராஷ்மிகா பொறுத்த வரைக்கும் இவங்களோட டேட்டிங்கில் இருந்தாங்க, அவங்க டேட்டிங்கில் இருந்தாங்கன்றலாம் கிடையாது. இவங்களோட ஊரை சுற்றினாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ரெண்டாயிடுச்சு, இல்லை டைவர்ஸ் ஆகிட்டு இவங்களோட வச்சுருந்தாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல ஒரு நடிகை, நல்ல பீக்கில் இருக்கும்போதே அவங்க வந்து தமிழ் சினிமாவில் வாரிசுன்ற படத்தை நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுல்தான் வாரிசுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து பெருசாக வந்து அவங்க மேலே வந்து எதுவும் கெட்ட பேர் எதுவும் கிடையாது, நேரடியாக சொல்லிடுறேன். ஓகே, பிரம்மாண்டமான முறையில் தான் நடக்குது அது. கண்டிப்பாக 2 பேருமே பெரிய ஸ்டார் இல்லை, ராஷ்மிகாவும் பெரிய ஸ்டாரு, தேவரகுண்டாவும் பெரிய ஸ்டாரு. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒட்டுமொத்த சினிமாவும் இந்தியன் சினிமாவும் அங்கே இருக்கும் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு. இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், சில நடிகைகள் மீது இருக்கிற இந்த மோசடி புகார்கள்லாம் இருக்குல்ல. இப்போ மோசடி புகார்னால் ஒரு ஏதாவது ஃபினான்ஸ் கம்பெனி நேரடியாக பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கும், அதுக்கு பெரிய வந்து இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அம்பாசிடராக போவாங்க, இல்லை அந்த கம்பெனிலேருந்து இவங்க ஷேர் இருக்குது, இல்லை அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக் பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதில் இவங்களுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்ற மாதிரிலாம் சில நடிகைகள்லாம் இருக்குது. தமன்னா அந்த போன்ற சில நடிகை இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட இல்லை, அந்த மாதிரி கூட இவங்க மேலே எதுவும் வந்து தப்பான எதுவுமே இல்லை ராஷ்மிகா மேலே. அதனால் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் வந்து ஒரு நல்ல பெண் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பரவலாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தமன்னா இந்த நடிகைலாம் இருக்கிறாங்கல்ல, சில நடிகைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஏஜ், ராஷ்மிகா வந்து கரெக்டான ஏஜ், மேரேஜ் அந்த ஏஜ் கூட வந்து ஆல்மோஸ்ட் 29. ஆமாம், அது கரெக்ட் தானே. 29ன்றதுலாம் ஓகேங்க, 20லேருந்து 30க்குள்ளே பண்ணலாம். ஆனால் வந்து நிறைய கிழவி ஆகிட்ட பிறகு பல நடிகைகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. பல வந்து டைவர்ஸ்லாம் நிறைய நடந்து, இல்லை ஏற்கனவே இவங்களுக்கு நிறைய லிவிங் ரிலேஷன்ஷிப் இருந்து அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன்லேயே அப்படியே ரிஜெக்ட் பண்ணவெல்லாம் வந்து ஒரு பக்கம் கல்யாணம் ஆக சுற்றிட்டு இருக்கிறானுங்க, இல்லை வந்து ஏற்கனவே இருக்கிற பொண்டாட்டி இழந்து சுற்றிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. நிறைய லிஸ்ட் இல்லைங்க, இதெல்லாம் வந்து நிறைய சார் தமிழ் சினிமாவில் நிறைய டிவோர்ஸ் ஆகிருக்கு ஒரு நடிகையால் சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? நடிகையால், ஒரு நடிகையால் நிறைய டிவோர்ஸ் ஆகிருக்கு, இல்லை கல்யாணம் ஆகுது சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வரும்? சரி, ஏன் முன்னாடி இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கும், சரிங்களா சொல்லுது. ஒரு இப்படி சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது, நம்பர் எழுத்துள்ள நடிகை அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சேஃப்டி. நம்ம அப்படிலாம் பேசுறது கிடையாது, தபால் டிமில் வெளியே படான்னு பேசியிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் பயப்படுறீங்களே. இல்லை, நான் எத்தனை நம்பர்னு கேட்க இல்லை, நீங்கள் உட்காரும்போது சொல்லிட்டீங்க சார் ஏதாவது இழுத்து விட்டுறா. நான் சொல்கிறேன்னா ஒரு நம்பர் எழுத்துள்ள நடிகை இது, ஒரு குறிப்பிட்ட சில ஒரு 3 பேரால் வந்து புஷ்பா என்று அழைக்கப்பட்ட ஒரு நடிகை. ஸோ அப்படி கூட நம்ம சொல்ல முடியும்னு வச்சுங்களேன். சொல்லுறேன், இல்லை இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன்னா வந்து அந்த 3 பேரை வந்து குரங்குகள் என்று சொன்ன ஒரு நடிகை அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம பேரை சொல்லாமல் நான் தவிர்க்கிறேன்னா அது உங்களுடைய நன்மைக்காக தான் வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, ராஷ்மிகா மீது எந்த விதமான இது போன்ற குற்றச்சாட்டுகள், யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாத பெண் ராஷ்மிகா, யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாத பெண். ஏன்னா சினிமா வட்டாரத்தில் செய்திகள் நம்ம வரும்போது இருந்தால் பேசிடுவோம், நம்ம இருந்தால் சொல்லிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு பெண் தான். அவங்க வந்து நீண்ட காலமாக பேசப்பட்டது. இது முதல்ல வதந்தின்னு கூட சொன்னாங்க. தேவரகுண்டம் அவங்களுக்குள்ள அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெறும் வதந்தி அப்படின்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சில நேரங்களில் வந்து அதை வந்து சில நேரங்களில் தவிர்த்தாங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் வந்து ஊடகமாக சொன்னது என்னன்னு கேட்டால், திருமணம் வந்து ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக நான் தெரிவிப்பேன்னு சொன்னாங்க. இப்போ பீக்கில் இருக்கிறாங்க. இது ராஷ்மிகாவுக்கு வந்து இப்போ நான் நினைக்கிறேன் அநேகமாக வந்து கைவசம் நிறைய படங்கள் இருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த பீக்கில் இருக்கும்போதே அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நல்லபடியாக வாழட்டும், அவ்வளோதான். பிரம்மாண்டமான திருமணம்னு கேட்டிங்களா, மிகப்பெரிய வந்து எவ்வளோ சார் வரும்? அதெல்லாம் வரலாங்க. எல்லாம் வந்து இந்த நீங்கள் ஏதோ இந்த நகை இந்த ஏற்பாடு கேட்குறீங்களா, இல்லை செலவுகள்? கண்டிப்பாக நிச்சயமாக வந்து ஒரு 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏதோ 100 கோடி 50 கோடியில் அது பெரிய பிரம்மாண்டமான வந்து, ஏன்னா வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து சொல்லும் போது அது பெரிய விஷயம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த கும்பல்லையே ஒரு இன்விடேஷன் வந்து அங்கே இங்கே சுற்றி ஒன்று வருது தான், பெரிய விஷயம் இல்லை சொன்னேன். ஸோ எல்லாமே சம்மந்தப்பட்ட பிஆர்ஓக்கள் எல்லாமே வந்து ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிறாங்க. எல்லா நடிகருடைய பிஆர்ஓக்களும் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் ஏற்பாடு நடக்கும். சரி, இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவ்வளவு வந்து நடக்குதில்ல, வரவேற்புக்கு தானே எல்லாரும் வருவாங்க. ஆமாம், மார்ச் 4ஆம் தேதி. ஆமாம், திருமண செலவுகளே இவ்வளவுனா வரவேற்பு அப்படிங்கிறது வந்து இன்னும் இல்லை. இது இப்போ சாதாரணமாக குடும்பங்களில் இன்றைக்கி வந்து எல்லாமே லட்சங்கள் நடக்குது. இப்போ 1000 கிடையாது தமிழ். உங்களுக்கு அனுபவம் வேறு இருக்குது. அனுபவமே இருக்குது. இப்போ அப்படிங்கிற சொல்கிறது விளம்பரத்துக்காக சொல்கிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, இந்த அலங்கார விஷயங்கள் இருக்குல்ல, நான் சொல்கிறது திருமண ஏற்பாடு
மணப்பெண் மணமகளுடைய அந்த அலங்காரம் அந்த இருக்குல்ல, கார்ல இருந்து மணமேடை வரைக்கும் நடந்து நடந்து அதெல்லாம் ஒரு பக்கம். அது அப்புறம் நான் முதல்ல இதை முடிச்சிடறேன். முதல்ல மனிதர்களுடைய அலங்காரம்னு ஒன்று இருக்குல்ல, மேக்கப். மேக்கப். ஏதோ நீங்கள் நினச்சிப்பீங்க சொன்னவொன்னு கேட்டால் கல்யாண பொண்ணு கல்யாண பையன், அதை மாப்பிள்ளை, மணமகன் மணமகள், இவங்க மட்டும்தான் மேக்கப் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இது போன்ற விஐபிகள் விவிஐபிகள் திருமணத்தில் வந்து என்னென்னா, விவிஐபி சொல்லலாம்ல, சரி உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா? இது போன்ற விவிஐபிகள் வரக்கூடிய திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அங்கே வரக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து உங்களுக்கு ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மேக்கப் பண்ணலாம். ஸோ மேக்கப்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லட்சங்களே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. 1 லட்ச ரூபா தான் சார்ஜ், அவ்வளோதானே இருக்குது. மணமகள் வந்து மேக்கப்புக்கே வந்து 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுற சில கல்யாணங்கள்லாம் இருக்குது சாதாரண குடும்பங்களில். அப்போது ராஷ்மிகா எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து மேக்கப் கேர், நான் ஏதோ ஃபீமேல் மட்டும் மேலுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். மேக்கப் செலவினங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதாரண குடும்பங்கள்லேயே இன்றைக்கி வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஆகிடுது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மேக்கப்புக்கே செலவாகிடுது. இந்த மருதாணி, லொட்டு, லொசுக்கு, மயிறு, மட்டை, இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான். இது இந்த மயிரை சரி பண்ணுறது, இதை சரி பண்ணுறது, அதை சரி பண்ணுறது, புரியுதுங்களா? இது வந்து வெறும் நான் சொல்கிறது மனிதர்களுக்குள்ள அந்த அலங்காரம் சொல்கிறேன். அதை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க இது இந்த அலங்காரங்கள், அந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்தோட அந்த டிசைன்ஸு இப்படி வரும்போது தான் அது பெரிய ஆர்ட் டைரக்டர் போட்டு, நம்மளாம் என்ன செய்வோம் கேட்டால் வந்து டெக்கரேஷனுக்கு சொல்லுவோம், அவங்க ஆர்ட் டைரக்டர் போட்டு தான் வந்து அது வேலையை நடக்கும். ஆமாம், செட்டிங் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் நீங்கள் சொல்லலாம். எல்லாம் வந்து ஒரு 1 ஹவர் கூத்து தானுங்கன்னு சொல்லலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியலு, வரவங்களுக்கு அத்தனை பேருக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் எவ்வளோ பேர் வராங்களோ, அப்போ விஐபி விருந்து செலவினங்கள், இப்படி ஏகப்பட்ட செலவினங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கான்ட்ராக்டர்கள் தான் எடுத்து செய்வானுங்க. இந்த 100 கோடி 200 கோடிக்கு இந்த கான்ட்ராக்டர் இருக்காங்கல்ல, அவங்க எடுத்து பண்ணுவாங்க. ஓகே. அப்போ வந்து இப்போ மணப்பெண் எப்படி நடந்து வருவாங்க, இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல, இப்போ சில நடிகைகள், இப்போ நான் சொன்ன சில நடிகைகள் இருக்காங்கல்ல, அப்படி இப்படியா சொன்னால சில நடிகைகள், அவங்க பார்த்தீங்கல்ல அப்படியே வந்து அந்த அலங்காரம் பண்ணிட்டு வரும்போது அப்படியே குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே வர்றது, இது அவங்கள வழி நடத்துறதுக்கு கூட்டு போகிறதுக்கு வந்து அந்த பெண்கள் பயணிக்கிற பெண், அவங்களுக்குலாம் பேமெண்ட் இருக்குது. இது அவங்கள வரிசையாக கூட்டு போகிறாங்கல்ல வரவேற்கிற மாதிரி, ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் இருக்குது. முன்னாடியெல்லாம் ரிசப்ஷனில் நிற்கிறவங்களுக்கு தான் பேமெண்ட் எல்லாமே அதான் சார், எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அப்படி வந்து இந்த வெல்கம் கேர்ள்னு சொல்லுவாங்க, அதுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். இல்லைன்னா வந்து கசாமசான ஆகிடும். சில கல்யாணங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வந்து இந்த நடிகருடைய நீங்கள் போயிருக்கீங்களா, நடிகருடைய கல்யாணம் போனீங்கன்னா மேடைக்கே நம்ம போக முடியாதுங்க, மேடைக்கே போக முடியாது. ஒரே கசாமசான்னு இருக்கும், ஒரே யார் வராங்க யார் போகிறாங்கன்றதே இருக்காது. அந்த மாதிரி வந்து உள்ளே போக முடியாது. அதனால தான் பெரும்பாலும் ஏன் நடிகர்கள்லாம் வர்றது இல்லை திருமணத்துக்கு. நடிகைகளுடைய திருமணத்துக்கு வருவாங்க, சாதாரண குடும்பங்களுக்கு போனால் இன்னும் சிக்கலாயின்னு சொன்னால் போகிறது கிடையாது. சில நடிகர்கள் நான் சொல்கிறேன், ஆனால் எல்லாத்துக்கும் தவிர்க்கக்கூடாது தான் சொல்கிறேன் நான். இது போன்ற கல்யாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா விஐபிகள் வரக்கூடிய கல்யாணத்துக்கு அதுக்கு தனியாக வந்து பவுன்சர்ஸு. ஸோ வரக்கூடிய விஐபிகளோட எண்ணிக்கை விட பவுன்சருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதுவும் பவுன்சர்லாம் கேட்டால் அவனுக்கு வந்து ஒரு ஆளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் இடம் வேணும். தெரியல பவுன்சர் எப்படி இருப்பாங்க. அவங்களுக்கே வந்து விஐபி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வருவார் விடன்னு. ஆனால் அவரை பாதுகாக்கிறதுக்கு வந்து எனக்கு பவுன்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 4 பேர் மாதிரி இருப்பான். இது 4 பேர். அப்போது இந்த பவுன்சருடைய எண்ணிக்கையே வந்து பார்த்திங்கன்னா அப்போ பெரிய பிரம்மாண்டமான செட் இருந்தால் தான் அந்த பவுன்சருக்கு வர்றது, வெல்கம் கேர்ள், இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பேமெண்ட்டு சும்மாலாம் கிடையாது. அதனால் வந்து எப்படி ஏற்பாடு நடக்கும்னு பார்த்துங்க, சரிங்களா? சில நேரங்களில் வந்து ஹெலிகாப்டர் வந்து அப்படியே மலர் தூவுற மாதிரி கூட வைப்பாங்க. ஓரளவு அப்படி ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன், ஹெலிகாப்டர் வந்து வான வேடிக்கை பண்ணுற மாதிரி அப்படி கூட சில பணம் தான் எல்லாம் பண்ணலாம். அதில் வந்து வரக்கூடிய வந்து அந்த கேட்டகரிஸ் பிரிப்பாங்க. அந்த லஞ்சு ஒன்றா கூட இருக்கும், ஆனால் அந்த கேட்டகரிஸ் பிரிப்பாங்க. இந்த ரோருக்கு ஒருத்தர் அனுப்புங்க, அந்த சைடில் ஒரு ரோ இருக்குங்க, அங்கே அனுப்புங்க, இங்கே அனுப்புங்க. அதில் எல்லா விதமான ஐட்டங்கள் இருக்கும். வெறும் அந்த சமையல் ஐட்டம், அதாவது ஃபுட் ஐட்டம் மட்டுமே நான் சொல்கிறேன், அதுவே வெரைட்டியாக இருக்கும். அதை தாண்டி பாதி குப்பைக்கு போகணுன்னு வச்சுக்கேன், ஏழை பழம் கொடுத்தா கூட பரவாயில்ல. அங்கே ஏழைங்கெல்லாம் காலே வைக்க முடியாது அந்த கல்யாணம் வந்துடும். அப்படிங்களா சொல்லுது, நம்மளாம் விஷயம் தெரியாமல் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இன்விடேஷனு. அப்படிங்களா சொல்லுது, அந்த கும்பலில் வந்து ஒரு பெரிய அப்பாட்டக்கன்னு சொல்லி கூட அப்படி அனுப்பி விட்ருப்பாங்க மொத்தத்தில் வரும்போது சொல்கிறேன். அதனால் அங்கெல்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது, நம்மள மாதிரியாக இருக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து அந்த மாதிரி இருக்கும், கெடுபடி இருக்கும். இப்போ எல்லா மினிஸ்டரும் வருவாங்க சார், யாராவது வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் வருவாங்களா, தேவரகொண்டா, ராஷ்மிகானா, அத்தனை பேரும் வருவாங்க. மோடியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அமித்ஷா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ இது லோக்கல் மினிஸ்டர், அந்த மினிஸ்டர், இந்த மினிஸ்டர் எல்லாம் வருவாங்க சார். ஆந்திராவில் இருக்க மினிஸ்டர், தமிழ்நாட்டில் இருக்க மினிஸ்டர், கர்நாடகா, ஏன்னா இவங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஸ்டாரு. தமிழ்நாட்டிலேருந்து கூட போவாங்க நிச்சயமாக. விஐபிகளே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பட்டாளமாக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த கல்யாணங்கள் இருக்குல்ல, இப்போ நடந்த இந்த தமிழ்நாடு நடந்த சில நடிகைகளுடைய கல்யாணத்தோட ராஷ்மிகா கல்யாணம் வந்து வேறு லெவலில் நடக்கும். அது காரணம் தேவரகுண்டாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய டீம் இருக்குது. ஒட்டுமொத்த ஆந்திராவையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆந்திராவை தாண்டி இங்கே இருக்கிறத வந்து மற்ற சினிமாவும் பார்க்க முடியும். ஒட்டுமொத்த ஆந்திரானா ஆந்திராவில் அரசியல், சினிமா எல்லாம் சேர்ந்து வருவாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள் வேணால் மற்ற ஸ்டேட்லேருந்து குறைவாக போகலாம். ஆனால் சினிமா வந்து ஒட்டுமொத்த சினிமாவும் போகும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.